வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து உங்கள் சிவகுரு விவசாய சங்க தலைவர். தற்போது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில காவேரிப்பட்டினத்தில தான் நம்ம கருப்பு தங்கம் என்று சொல்லப்படும் மிளகு சாகுபடிய பத்தி தான் பார்க்க போறோம். அன்னார் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தில மட்டும் ஜொலிக்கல. இங்க கருப்பு தங்கத்தில மிளகுலயும் வந்து அவரு ஜொலிக்கிறாரு. கண்டிப்பா 2024, 25 பார்த்தீங்கன்னா, விவசாயத்தை விட்டு 25% வந்து வெளியேறியிருக்காங்கன்னு சர்வேவே சொல்லிட்டு இருக்கு. இந்த மாரி சூழ்நிலையில அன்னார் வந்து ஒரு மிக சிறப்பான முறையில வந்து விவசாயம் செய்யறது கண்டிப்பா வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா அழிந்து வரும் விவசாயத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் அரசாங்கமும் பொதுமக்களும் செஞ்சுட்டு வராங்க. அதனுடைய காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா என்னதான் நீங்க கம்பெனில போயிட்டு நீங்க உற்பத்தி செஞ்சாலும் மனிதனுடைய அன்றாட தேவை உணவு தான், இன்றியமையாத உணவு தான். அதை பத்தி தான் பார்க்க போறோம். அன்னார்கிட்ட ஒரு சிறிய விளக்கத்தை கேட்போம். நன்றி. முன்னதாகவே அது பாருங்கள், கொடி மிளகு பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து செடி மிளகு வந்து வாங்கிட்டுருக்காரு. இவர் அண்ணார் வந்து அவர் தோட்டத்தில் நடவுக்காக கேரளாவை வந்து வர வச்சுருக்காங்க. சிறு செடியிலே மிளகு சாகுபடி, அதில் மிளகு இருக்குது, அற்புதமாக இருக்கும். அவரை பற்றி விளக்குவார் அண்ணார். என் பேர் ஜானகிராமன். நான் வந்து காவேரிப்பட்டினம் சந்தாபுரம் பஞ்சாயத்தில் இருக்கிறேன். எங்களுக்கு வந்து நிலம் வந்து ஹவுசிங் போர்டு பேக் சைடில் தென்னந்தோப்பு இருக்குது. நாங்கள் தென்னந்தோப்பு செய்கிறது வந்து பெரிய லாபகரமான தொழிலாக எனக்கு தெரியல. அதனால் சரி மாற்று என்ன விவசாயம் பண்ணலான்னு கொரோனா டைமில் எல்லாம் செக் பண்ணுறப்ப எனக்கு வந்து பாக்கு உள்ள ஊடுபயிராக வைக்கலான்னு சொன்னாங்க. அதுக்காக நான் வந்து பாக்கை தேர்ந்தெடுத்து பெங்களூரில் எலங்கா, அப்புறமேலு மைசூர், எமோகா எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணி நாற்றுலாம் வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ எல்லாம் ஈல்டு வர ஆரம்பிச்சிருக்கு. சரி அதுக்குள்ளே இன்னும் ஊடுபயிராக மிளகு வைக்கலான்னு அப்பயே சொன்னாங்க. ஸோ அப்பயே வந்து நான் மிளகு கொடியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வேப்ப மரங்கள்லாம் ஏற்றி விட்டேன். அது வந்து இப்போ 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்தில் எல்லாமே காப்பு வந்து காய்ச்சிட்ருக்கு. மிளகு நல்லாவே காய்ச்சிட்ருக்கு. ஸோ அதை இப்போ அடுத்த இது நான் பார்க்குறப்ப மிளகு கொடி இல்லாமல், அதாவது செடி, அது வந்து நமக்கு உடனடியாக ஈல்டு கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் கேரளாக்குள்ளே போய் செக் பண்ணி 2-3 இதில் பார்த்துட்டு அங்கே நாற்று ஆர்டர் கொடுத்து இப்போ பதியம் போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்குறோம். இப்போ இந்த வாரத்தில் அதையும் நடவு பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம விவசாயத்தில் ஜெயிக்கணும்னா ஊடுபயிராக உள்ளுக்குள்ளே நம்ம எதனா பல விவசாயங்கள் செஞ்சால் மட்டும்தான் இன்றைக்கி ஜெயிக்க முடியுன்றது என்னுடைய கருத்து. எனக்கு வியாபாரங்கள் இருக்குது. நான் வந்து குமரன் நகைக்கடை காவேரிப்பட்டினத்தில் நடத்திட்டு இருக்கிறேன். அதோடு சேர்ந்து எனக்கு விவசாயம் ஒரு பிரதானமான ஒரு என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டான பிஸ்னஸ்ன்றதை விட இன்ட்ரெஸ்டான வேலைன்னு நான் நினைக்கிறேன். அதை எல்லாரும் எடுத்து செய்யுங்க. யாரும் இதை விட்டு வெளியே போகாதீங்க. எல்லாரும் மாற்றுப்பயிர் என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் லாபம் கிடைக்கும்ன்றதை ஆராய்ஞ்சு செயல்படுங்க. தென்னை நல்ல தொழில் தான். தென்னை லாபகரம் இப்போ இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு தென்னை விவசாயம் செய்கிறப்ப 75 மரம் வைக்கலாம். 75 மரம் இன்றைக்கி 1000 ரூபா செலவு போக 1000 ரூபானா 75,000 ஆச்சு. ஆனால் 75,000 நமக்கு நிற்காது. 30-35,000 தான் ஏக்கராக்கு நிற்கும். ஆனால் பாக்கு அப்படி இல்லை. ஒரு மரத்துக்கு 600 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் முழுசாக காய் அறுத்து பலன் பார்க்கல. பட் 600 ரூபா கிடைக்குது அப்படின்னா இன்றைக்கி சாதாரணமாக 650-700 மரம் நம்ம சரியான பராமரிப்பு கேப்பில் வச்சோம்னா கிடைக்கும். அது அப்படி கணக்கு போட்டால் கூட 3 லட்சத்துக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்குது. அதில் செலவுலாம் போனாலும் நமக்கு 2 லட்சம் சுகராக கிடைக்கும். இதில் தென்னையும் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் இப்போ இந்த மிளகையும் வச்சா, மிளகும் வந்து அதே மாதிரி ஒரு செடியில் ஒரு 500-600 ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு அளவு வச்சுக்கிட்டாலும் அது ஒரு நிகர லாபம் நமக்கு கிடைக்கும். அப்படின்றதுனால நான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஊடுபயிராக செஞ்சிட்ருக்கிறேன். எல்லோரும் இதை பார்த்துட்டு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை சிறப்பாக செய்ய முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சிவகுரு.